Yeah. Sir, we are incredibly grateful to you to have time out of your busy schedule to be with us today. Your presence highly motivates to the students to become an entrepreneur in future. And sir, we are eagerly look forward your enlightenment words and visions. Next, I would like to accept. Gentlemen, good morning to everyone. First of all, I must thanks to our beloved principal granting permission to conduct a valuable program at this today. Thank you, sir. In the program, keynote address. நோக்க உரை இதனுடைய விழாவினுடைய நோக்கம் அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. எனவே மாணவர்கள் நமது கல்லூரியில் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆஃப் MSME மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அதோட தொடர்பான நோக்கம் என்னவென்று தெளிவுபடுத்துவதற்கு முன்பாக நாம் இந்த கல்லூரியில் படிக்கின்றோம் என்பதை பெருமை கொள்வோம். காரணம், நமது கல்லூரி 170 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க மாண்புடைய கல்லூரி என்பதில் பெருமை கொள்வோம். முதன்மையாக நாம் ஒவ்வொரு ஒன்று இப்பொழுது இந்தியாவை பற்றி ஒரு பொருளாதார நோக்கத்தின் அடிப்படையில் அமெரிக்கா, சீனா, ஜெர்மன் இந்த நாடுகளுக்கு அடுத்தபடியாக இந்தியா மிகப்பெரிய 4வது பொருளாதார நாடாக திகழ்கிறது என்பதில் பெருமை கொள்கிறோம். மேலும் அறிவியல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் அடைந்து உலக நாடுகளின் கவனத்தை பெற்றிருக்கிறது இந்தியா. இந்தியா வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் முக்கிய நாடாக இன்று திகழ்ந்து வருகிறது. மேலும் G20, பிரிக்ஸ், காட் போன்ற பன்னாட்டு அமைப்புகளில் இந்தியா மிக முக்கிய இடம் வகிக்கிறது என்பதில் பெருமை கொள்வோம். சர்வதேச பார்வையில் இந்தியா இன்று வளர்ந்து வரும் சக்தியாக, அதாவது எமர்ஜிங் குளோபல் பவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது. எக்கனாமிக் பவர் பொருளாதாரத்தினுடைய மையமாக திகழ்கிறது. முக்கிய தூதரக நாடு என்று சொல்லக்கூடிய கீ டிப்ளமேட்டிக் என்ற மதிப்பை பெற்று விளங்குகிறது இந்திய தேசம். டிஜிட்டல் எக்கானமி பொருளாதாரத்தில் இந்தியா அதீத வளர்ச்சி கண்டுள்ளது என்பதை பெருமை கொள்வோம். தொழில் முனைவு என்டர்பிரனர்ஷிப் மற்றும் புதுமை இன்னோவேஷன் ஆகியவற்றை இந்தியா முன்னெடுத்துள்ளது என்பதில் மகிழ்ச்சி கொள்வோம். உலகளாவிய அங்கீகாரம் பெற்று வரும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக்கி வருகிறது இந்திய இளைஞர்கள். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்று கலாச்சாரம், அறிவு, தொழில்நுட்பம் ஆகியவற்றை உலகிற்கு எடுத்துச் செல்கிறது என்பதில் நாம் பெருமை கொள்வோம். இந்தியா என்டர்பிரனர்ஷிப் ரோல், தொழில் முனைவோர்களுடைய பங்கு என்று எடுத்துரைக்கிற பொழுது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி, தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் இவ்வளவு பெருமைகள் மத்தியில் நமது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் சென்டர், தமிழகம் இந்தியாவில் மிகப்பெரிய 2வது தொழில் புரட்சி ஏற்படுத்தியிருக்கிற மாநிலமாக இருக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இண்டஸ்ட்ரியல் சென்டர், தொழில் மையம், தொழிலை ஏற்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகள் பெற்றிருக்கின்ற ஒரு மாநிலமாக திகழ்கிறது. டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோமொபைல், லெதர், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற
பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முக்கிய மையமாக திகழ்கிறது. சென்னை போன்ற டேடல் பார்க் போன்ற நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில்நுட்பங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்த மாநிலமாக திகழ்கிறது என்பதில் பெருமை கொள்வோம். ஏற்றுமதியில் ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல்ஸ், சீ ஃபுட், என்ஜினியரிங் குட்ஸ் இது போன்ற பொருட்களில் இந்தியா ஏற்றுமதியில் முன்னணியில் பெறுகிறது. தமிழ்நாட்டில் மோர் எம்ப்ளாய்மெண்ட் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய வேலை வாய்ப்புகளை தமிழ்நாடு வழங்கி கொண்டிருக்கிறது. மொத்த மாநிலங்களில் உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனில் 31.2 லட்சம் கோடி இந்திய தமிழ்நாட்டில் 2024-25 ஆண்டுக்கான புள்ளி விவரங்கள்படி 31.2 லட்சம் கோடி அந்நிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை தமிழ்நாடு மட்டும் ஈட்டிருக்கிறது என்பதில் பெருமை கொள்வோம். இந்தியாவிலேயே அதிக தலா வருமானம் கொண்ட நாடு தமிழ்நாடு என்பது பெருமை கொள்வோம். 3.62 லட்சம் ஒவ்வொரு தனிநபருடைய வருமானம் 3.62 லட்சங்களாக இருக்கிறது. உற்பத்தி துறையில் பார்க்கிற போது 12.65% 100 விழுக்காட்டில் 12.65 விழுக்காடு தமிழ்நாடு மட்டுமே உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிறது. முதன்மை மாநிலம் மகாராஷ்டிரா, அதற்கு பிறகு தமிழகம் என்று உற்பத்தியில் மேன்மை பெற்றிருக்கிறது. 40,000க்கு மேற்பட்ட தொழிற்சாலைகள், 40,000க்கு மேற்பட்ட தொழிற்சாலைகள், 39 லட்சத்துக்கு மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடுடைய ரோல் என்று பார்க்கிற போது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய வேலை வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கிறது. மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சியில் அதீத மேம்பாடு பெற்றிருக்கிறது. ஏற்றுமதியில் நிறைய சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறது. புதிய புதிய தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து புதிய தொழிலாளர்களை என்று சொன்னால் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் இந்தியாவுடைய பொருளாதாரம், தொழில்நுட்பம் இது போன்ற சிறந்த மாநிலமாகவும் சிறந்த நாடாகவும் உலகில் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. எனவே இந்த செய்திகள் எல்லாம் எதை அடிப்படையாக கொண்டுள்ளது என்று சொன்னால், நாளை நீங்கள் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது, வேலை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். பிகாம் என்ற ஒரு வணிகம் பட்டமானது வணிகத்தை எப்படி ஏற்று நடத்துவது, வணிகம் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன, நமக்கு எந்தெந்த ஆதாரங்களில் அதற்கான முதலீடுகளை பெறலாம் போன்ற ஏதோ சென்றோம் என்று இல்லாமல் இது போன்ற கருத்தரங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருப்பவர் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் மாவட்ட தொழில் மையத்தினுடைய உதவி இயக்குனர் திரு சரவணன் சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஜெயக்குமார் சார் அவர்கள் அசிஸ்டன்ட் என்ஜினியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த இளைய தலைமுறை எவ்வாறு சிறந்து விளங்க வேண்டும், எவ்வாறு தன் சொந்த காலில் இருக்க வேண்டும், இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் எந்த அளவுக்கு பொறுப்புள்ள இளைஞர்களாக உருவாக வேண்டும் என்ற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கிறார்கள். நிறைய செய்திகளை உங்களுக்கு பகிர்வார்கள். எனவே இந்த எனது செய்தி இந்த விழாவுடைய நோக்க உரையாக தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு அனுமதி தடுத்த முதல்வர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir. Your principal's greatest strength is not about. I request our Dr. HOD sir to honor. Sir, honoring our honorable principal sir. Now this stage is over. We are request to invite Dr. R. Shivasankaran sir to honor our chief guest, Mr. S. Jayakumar sir, Assistant Engineer of Deep.
டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் தஞ்சாவூர் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கும் டாக்டர் முத்துவேல் அவர்களே, வணிகவியல் துறை பேராசிரியர் பெருமக்களே, தாவரவியல் துறை தலைவர் அவர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த ப்ரோக்ராமோட தலைப்பு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆஃப் MSME, சிறு குறு நடுத்தர அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு. நம்ம வளர்ந்து வரும் நாடு, நம்மளோட பொருளாதாரம் முழுவதுமே நம்மளோட நாட்டோட பொருளாதாரமே அமைஞ்சிருக்குது. அப்ப இதோட முக்கியத்துவம் என்ன, இதை யார்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சிந்திச்சுதான் உங்க துறை தலைவரும் பேராசிரியர்களும் துறை பேராசிரியர்களும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம அது அந்த துறை சார்ந்த சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு உங்ககிட்ட பேச வச்சு தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோட தான் இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பாடத்திட்டத்திலிருந்து ரிலீஃப் ஆயிட்டோம், ஒரே இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி இருக்கிறோம், அதுக்கான இடம் இல்லை. அதை நீங்க மைண்ட்ல கொண்டு போய்க்கணும். முதல்ல இப்ப இங்க அரங்கத்தை உட்கார்ந்து அந்த தொழில் முனைவோராக மாறணும்னு ஒரு குறிக்கோளை எடுத்துக்கிட்டீங்கனாலே அது இதோட வெற்றியாகும். ஒரு நாட்டோட உண்மையான செல்வம் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பேங்க்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ், அந்த கேடர்ல இருக்கிறவங்க பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்க தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. படிப்புங்கிறது ஒரு பாதை தான் அமைச்சு கொடுக்கும். அந்த பாதையை நீ நிகழ்வுல தான் கிடைக்கும். உனக்கு வெறும் வகுப்பறையில கிடைச்சிடாது. இந்த மாதிரி நிகழ்வு நடத்துறப்ப அதை நல்லபடியா பயன்படுத்திக்கணும். இந்த தொழில் முனைவோர் ஸ்டார்ட் அப் உங்கள் தூக்கத்தை தொலைக்கக்கூடியதுதான் கனவு. அதை தேடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கனவு வந்து அப்படிப்பட்டதாக இருக்கணும். கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுனீங்கன்னா அதுக்கான பயன் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கே தீரும். தெய்வத்தாலே முடியலனாலும் நீ முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் அதற்கான பலன் உன்னை சேர்ந்து சேரும். இதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவராக இருக்கணும்னா அடிப்படை பண்பு என்னென்ன இருக்கணும்? புதுமையான சிந்தனை, மாற்றி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சிந்தனை இருக்கணும். அதுல எது ஒர்க் அவுட் ஆகணும் அதை எடுத்துக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்தது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி உங்ககிட்ட இருக்கணும். என்னால முடியும், நான் செஞ்சிருக்கேன் இந்த காரியத்தை. அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இதுதான் திட்டமிடுதல். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு உங்ககிட்ட திட்டமிடக்கூடிய திறன் இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த செயலுமே எடுத்தோன வெற்றியாக அமைந்து விடாது. தோல்வியை சந்திக்க வேண்டும்.
சந்தித்த தோல்வியிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டாய், அதை படிகளாக மாற்றி மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கடைசியா எல்லாமே நான் செஞ்சேன். இந்த ப்ரோக்ராமே உங்க துறை தலைவர், துறை பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து கவனிக்க முடியும். அப்ப ஒரு குழுவாக இணைந்து செயல்பட வேண்டும். அந்த குழுவை நிர்வகிக்கக்கூடிய திறமையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இத்தனை திறமை இருந்தால்தான் ஒரு சிறந்த தொழில் முனைவோராக நீ உருவாக முடியும். இப்போ கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய கடன் உதவி தராங்க. கவர்மெண்ட் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் ஆகட்டும், எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் சொல்ல போறாங்க. அதில் மானியம் வரப்போகுது. அதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு நீங்க தொழில் முனைவராக ஆக முடியும். இறுதியாக ஒன்றே ஒன்று, நீங்கள் அனைவரும் வேலை தேடுபவராக மட்டும் அல்ல, வேலை வழங்குபவராக சிந்தியுங்கள், கனவு காணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், துணிந்து செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுடையது என்று கூறிக்கொள்கிறேன். இந்த விழாவை இவ்வளவு மிகச் சிறப்பாக அரங்கேற்றிருக்கும் வணிகத்துறை தலைவர், துறை பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We are deeply thankful to you, sir. Behind every successful student stands a dedicated teacher, whose kindness and wisdom makes all the difference. They already have inside of them. I proudly introduce our chief guest, Mr. A. Saravanan sir, Assistant Director of Industries and Commerce, Tanjavur. We welcome you, sir. He has completed MSc MPhil. His major was botany in BSc and MSc. Meanwhile, he has pursued MPhil in the sense Master of Philosophy in Botany. To right now, he is serving as Assistant Director of Industries and Commerce, Tanjavur. Learning gives creativity, creativity leads to thinking, thinking provides knowledge, and knowledge makes you great. Of course, our legend of chief guest belongs to Botany department. Right now, he is going to interact with you about awareness program of MSME, Micro, Small and Medium Enterprises by District Industrial Center, DIC Tanjavur, to our lovable Commerce department. Whenever the students are concentrating both academics and practical as well as life studies, definitely they will get success very soon. As a teacher, we all teach you theoretical and practical knowledge of curriculum and subject. You all see right now our HOD and principal interacted to you with all subjects, entrepreneurial development, economics, and our principal interacted about practical knowledge of innovation and seed fund, angel fund, what are the governments giving to opportunities to the youngsters, young entrepreneur, to the startup also. Our chief guest, my dear students, our chief guest to take away the live examples and great knowledge to your home. Thank you very much. Have a twinkling today. And with your fantastic claps, I request our chief guest to deliver the next. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன வேலை செய்யறாங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரியா கூட வச்சுக்கலாம். மாவட்ட தொழில் மையங்கள் அப்படின்னு நீங்க போர்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது பார்த்துருக்கீங்களா? மாவட்ட தொழில் மையம் பார்த்துருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன்னா இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரியல. பரவாயில்ல, தப்பு கிடையாது. படிக்கும்போது எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் லைட்டாக கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுறேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட மேஜர் ஒர்க் என்னன்னாக்கா, சோசியல் அப்லிஃப்ட்மெண்ட், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களையும் உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். அந்த சோசியல் அப்லிஃப்ட்மெண்ட் by the way of providing employment opportunities as well as opportunities to create the entrepreneur development.
என்டர்பிரினர் டெவலப்மெண்ட் உங்களை நிறைய பேர் வந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஒரு பெரிய பெரிய என்டர்பிரினராக இருப்பீங்க இல்லையா? இல்லை எல்லாருமே பிளேஸ்மெண்ட்டில் ஒரு இடம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஒரு என்டர்பிரினராக பெரிய ஒரு தொழில் நிறுவனங்களை நம்மளே கொண்டு வரணும், அவர் செல்ஃபாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சத்தமே இல்லையா? சரி, கொண்டு வருவீங்க அப்படியே நம்ம எடுத்துக்குவோம். அந்த வேலைக்கு தேவையான கேபிட்டல் கொடுத்தா மட்டும் பத்தாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்லேருந்து வெளியில் வருவோம், அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கேபிட்டலோட பத்தாதுன்னு சொல்லிட்டு சப்சிடிஸும் கொடுப்போம். ஸோ கிரெடிட் பேஸ்டு லோன்ஸு அலாங் வித் சப்சிடி காம்பனண்ட்டை இஷ்யூ பண்ணுறது எங்கள் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட பிரைமரி ஒர்க்கு. அது இல்லாமல் இப்போ நீங்கள் லோன்ஸ் எதுவுமே கூட வாங்காமல் டைரெக்டாக உங்களுடைய ஓன் மணியில் மிஷினரிஸ் வாங்குறீங்க, தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்பொழுது அதுக்கும் வந்து கேபிட்டல் சப்சிடி அப்படின்னு சொல்லிட்டு சப்சிடிஸ் கொடுக்குறது எங்களுடைய வேலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி இல்லாட்டி படத்துலையாவது பார்த்துருப்பீங்க, சினிமாவில் இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது நீங்கள் ஒன்று போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சிங்கிள் விண்டோ கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வச்சுருக்கோம். நீங்கள் தொழில் தொடங்கும் போது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க தலைமையில் ஒரு கூட்டம் கூடி உங்கள் அப்ளிகேஷனை அந்த கமிட்டியில் ப்ளேஸ் பண்ணிட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் கிளியரன்ஸ் வரணும் அப்படிங்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். சரிங்களா? அப்புறம் இந்த கைவினை தொழில் திறன் குடிசை தொழில்கள் தொழில்மை என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா? ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கா? மாவட்ட தொழில் மையம்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே இந்த வேலையெல்லாம் இவங்க செய்கிறாங்க, ஒரு ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே. அடுத்தது நம்ம பிரின்சிபல் சார் பேசும்போது கூட சொன்னார், எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் என்ன அப்படின்னாக்க, குறு நிறுவனங்கள்னாக்க அந்த நிறுவனத்தினுடைய பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ 2.5 crore உள்ளார இருந்தாக்க அந்த நிறுவனங்கள்லாம் குறு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2.5 crore இருந்து 25 crore உள்ளார இருந்தாக்க பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ் வேல்யூ மட்டும் நான் சொல்கிறேன், அது மட்டும். இதுதான் அந்த கிளாசிஃபிகேஷன். நீங்கள் காமர்ஸ் படிக்குமா நிறைய டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவீங்க, அந்த டெர்மினாலஜி கூட இதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்னா இப்போ என்னென்ன ஓரளவுக்கு ஒரு என்லைட்மெண்ட் வந்திருக்கும். எம்எஸ்எம்இ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுதான் இல்லை ரொம்ப போர் அடிக்குதா? சப்ஜெக்ட் சொல்ற மாதிரி இருக்கு, கிளாஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பிரின்சிபல் சார் பேசும்பொழுது ஒன்று சொன்னார், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும். நீங்கள் ஒரு தொழில் முனைவராக வரும்பொழுது அதுக்கான முயற்சிகள் செய்யும் பொழுது உங்கள் நண்பர்களோ சுற்றத்தார்களோ நிறைய டீக்ரேட் பண்ணுவாங்க, டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வாய்ப்பு இருக்கும், நிறைய இருக்கும். நீங்கள் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட வரணும். அது பிரின்சிபல் சார் சொன்னாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட், கண்டினியூஸ் எஃபர்ட், அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம லோன் வரணும். நீங்கள் இண்டஸ்ட்ரியாக ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்க வரும்பொழுது நீங்கள் வரக்கூடிய முதல் இடம் எங்கே இருக்கணும்? டிக்குக்கு தான் வரணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. டிக்கில் போனால் தான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க, அதர் டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் செய்கிறது தான் எங்களுடைய வேலை. இந்த சர்வீஸை நீங்கள் எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டிஐசியோட டோர்ஸ் வந்து ரிமைன்ஸ் ஓப்பன் ஃபார் 24 hours. லோன் ஸ்கீம் 5 லோன் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொவைட் பண்ணுறாங்க, 2 லோன் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. சரிங்களா? எத்தனை லோன் இருக்கு எங்கள் ஆஃபீஸில்? இதில் கேபிட்டல் எவ்வளோ வரைக்கும் கொடுக்கு லோன் வேணுங்கிறத எப்படி நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? நாங்கள் சொல்கிறோம், எங்கள் ஆஃபீஸில் 50,000 முதல் கொண்டு 5 crore வரைக்கும் லோன் நீங்கள் இருக்காங்க. காமர்ஸ் வேற ஏதாவது இன்ட்ராக்ஷன் செஷன் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்லை டைரெக்டாக ஸ்கீம்குள்ளே போயிடலாமா? ஸ்கீம்குள்ளே போயிடலாமா? வி டோன்ட் வாண்ட் டு கில் யுவர் டைம்ஸ்.
ஸோ அதனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 7 ஸ்கீம்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு ஜெயக்குமார் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் சார் வந்திருக்காரு. அவர் உங்களுக்கு ஒரு ஸ்கீம் வைஸ்லையும் அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, மேக்ஸிமம் லோன் காம்போனண்ட்டு, அதோட சப்சிடி காம்போனண்ட் என்னங்கிறது உங்களுக்கு லைட்டாக ஒரு ப்ரீஃப் பண்ணுவார். சரியா? ஐ வெல்கம் மிஸ்டர் ஜெயக்குமார் சார் டு டெசிக்னேட் அவர். யாருக்காச்சும் சொல்ல முடியுமா? யாராச்சும் ஒருத்தங்க யார் வந்து எம்எஸ்எம்இ? எம்எஸ்எம்இங்கிறத வந்து சார் சொன்னாங்க மைக்ரோ, அதாவது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள்னு சொல்கிறோம். அதை இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி சார் வந்து 2.5 crore இருந்தால் அது வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ் சொல்கிறோம். இதே வந்து ஒரு 50 crore வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்மால்னு சொல்கிறோம். இதே வந்து ஒரு 250 crore வரைக்கும் சொன்னோம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து மீடியம்னு சொல்கிறோம். சரிங்களா? யார் இது வந்து கிளாசிஃபிகேஷன். இது வந்து லாஸ்ட் 2025ல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து ஆக்சுவலாக இது வந்து என்ஹான்ஸ் பண்ணி இந்த எம்எஸ்எம்இ கிளாசிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வேற ஒரு கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சு. ஜென்ரலாக நம்ம வந்து எம்எஸ்எம்இ கிளாசிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். யார் இந்த எம்எஸ்எம்இ ஏதாவது சொல்ல முடியுமா? யாராச்சும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இவங்கெல்லாம் எம்எஸ்எம்இ வருவாங்க சார். யாராச்சும் ஒரு சொல்லுங்கப்பா, இவங்கெல்லாம் எம்எஸ்எம்இங்க யார்? ஓகே, ரெஜிஸ்டர்டு எம்எஸ்எம்இ வந்து நீங்கள் அதாவது ரெஜிஸ்டர்டு என்டர்பிரைஸாக அது எம்எஸ்எம்இன்னு சொல்ல வரீங்க. ஓகே ஓகே. அதாவது எம்எஸ்எம்இங்கிறது யாரும் கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து ஒரு எம்எஸ்எம்இ உற்பத்தி பண்ண ஒரு பொருளை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காலேஜ் இருக்குது. இந்த காலேஜை வந்து கட்டினது வந்து யாராக இருப்பாங்க? ஒரு பெரிய பில்டராக தான் இருப்பாங்க. நீங்கள் கொத்தனாருன்னு சொல்லாதீங்க. கொத்தனாரை வந்து இது பண்ணுறது வந்து ஒரு பில்டர் தான். சரிங்களா? அந்த பில்டர் வந்து எதுக்குள்ள வருவாருன்னா அந்த எம்எஸ்எம்இல தான் வருவார். அவரும் வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு எம்எஸ்எம்இ கன்சல்டண்டாக தான் இருப்பார். ஓகேவா? இப்போ நீங்கள் காலேஜுக்கு வரீங்க. காலேஜ் எதில் வரீங்க? 2 வீலரில் வருவீங்க. சில பேர் சைக்கிளில் வரலாம், சில பேர் காரில் வரலாம், சில பேர் பஸ்ஸில் வரலாம். சரிங்களா? ஒரு 2 வீலர் மேனுஃபேக்சரர் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு எம்எஸ்எம்இ. ஒரு கார் மேனுஃபேக்சரர் அவங்களும் ஒரு எம்எஸ்எம்இ தான். சரிங்களா? பஸ்ஸு அவங்களும் ஒரு எம்எஸ்எம்இ தான். சில பேருங்க ஆட்டோவில் ஹேரிங்கில் வருவாங்க. அதாவது ஒரு வாடகை ஆட்டோ, அதாவது ஆட்டோவில் வந்து வருவீங்க. அந்த ஆட்டோ ஓட்டுற அந்த சர்வீஸ் கூட ஒருத்தர் எம்எஸ்எம்இல தான் வருவீங்க. ஒருத்தர் கேபில் வருவீங்க, அவங்களும் எம்எஸ்எம்இ தான் வருவீங்க. நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லலாம்? அந்த நெல்லை ப்ராசஸ் பண்ணி அரிசியா, அதாவது நம்ம கன்சியூம் பண்ற அளவுக்கு அதை ப்ராசஸ் பண்ணி தரவங்க வந்து யாரு? ஒரு ரைஸ் மில். அவங்க எம்எஸ்எம்இ குள்ள தான் வருவாங்க. இவங்க எல்லாருமே எம்எஸ்எம்இ தான். நீங்க எம்எஸ்எம்இ பார்க்காத ஒரு, அதாவது நீங்க பார்க்குற, நீங்க ரோட்ல போறீங்க, நீங்க கிராஸ் பண்ணி போற ஒவ்வொரு கடையுமே வந்து ஒரு எம்எஸ்எம்இ தான். சரிங்களா? நீங்க வெளியில ஒரு கடையை பார்க்கலாம், ஒரு ஸ்டேஷனரி ஷாப் பார்க்கலாம், ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் பார்க்கலாம், இந்த மாதிரி எவ்வளோ ஒரு 2 வீலர் ஸ்பேர் பார்ட் ஷாப் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாருமே வந்து எம்எஸ்எம்இ குள்ள தான் வருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி எவ்வளவோ எம்எஸ்எம்இ ஆண்டர்பிரனர்ஸ் வந்து வருஷத்துக்கு, அதாவது காலேஜ் முடிச்சுட்டு ரொம்ப பேர் வந்து சில ஐடியாஸோட இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க அடுத்து என்ன பண்ணுறது, அதாவது ஐடியாவோட இருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு அடுத்த கட்டம் வந்து போக மாட்டாங்க. ஏன்? எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஓகே, நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், அப்பாட்ட வந்து ஒரு 1 லட்சம் வாங்குறோம், இல்லை 2 லட்சம் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அது நஷ்டமாயிட்டுனா அப்பாவுக்கு எப்படி நம்ம பதில் சொல்கிறதுங்கிற மாதிரி சில பயங்கள் இருக்கும். இந்த பயம், சரிங்களா, யாரும் நம்ம நம்ப மாட்டாங்க. ஆனால் உங்களை நம்பி அரசாங்கம் வந்து 75 லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க. அப்போ நீங்கள் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப யூஸ் பண்ணிக்கங்க. அப்போ ஏன்னா இது உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து வீட்லேயே வந்து உங்கள் வீட்டில் அந்த ஸ்கீம்ஸ், நான் ஒரு 7 ஸ்கீம்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தகவல் சொல்லி அந்த டிக்கி மூலமாக அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் 7 ஸ்கீம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கம்மா, இந்த மாதிரி நீங்கள் அதுலேயும் வந்து அப்ளிகேஷன் போட்டு நீங்களும் பயனடையணும்னு வீட்லேயும் கேட்டுக்கங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம், ஒரு திட்டம். சரிங்களா? இது வந்து 2018 அப்போ கொண்டு வந்தாங்க. அதாவது நியூ ஆண்டர்பிரினர் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு. இந்த ஸ்கீம் தான் எடுத்ததுலேயே வந்து ஒரு பெரிய ஸ்கீம். சரிங்களா? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்குன்னு கொண்டு வந்த ஸ்கீம் இது. ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் படி பார்த்தோம்னா நீங்கள் அதிகபட்சமாக வந்து ஒரு 5 கோடி வரைக்கும் லோனுக்காக நீங்கள் வந்து அந்த ஸ்கீமில் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த ஸ்கீமில் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து எந்த மாதிரி தொழில் வந்து நீங்கள் பண்ணலாம், அதாவது தொழிலே வந்து நம்ம வந்து 3 கேட்டகரிஸ் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? தொழிலை வந்து நம்ம வியாபாரம்னு சொல்லலாம். வியாபாரம் என்னது? ட்ரேடிங். சரிங்களா? இன்னொன்று வந்து சர்வீஸ்னு சொல்லுவோம், சேவை சார்ந்த தொழில். இன்னொன்று வந்து மேனுஃபேக்சரிங், உற்பத்தி சார்ந்த தொழில். இந்த 3க்குள்ள டிஃபரன்ஸ் யாரும் சொல்ல முடியுமா? வாட் இஸ் ட்ரேடிங், வாட் இஸ் சர்வீஸ், வாட் இஸ் மேனுஃபேக்சரிங்? சொல்லுங்க சார். சர்வீஸ்
மேனுஃபேக்சர். சூப்பர் சார், எல்லா சாரும் சார் சொன்னதான் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா. ஏன்னா பின்னாடி உங்களுக்கு கேட்டுருக்காரு சரிங்களா. சார் அதாவது ட்ரேடிங்னா வியாபாரங்கிறது வந்து ஒரு பொருளை நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே கைமாற்றி விடுறீங்க. நீங்கள் என்ன மாதிரி சொல்லலாம், ஒரு காய்கறி கடையை சொல்லலாமா, ஒரு மெடிக்கல் ஷாப் நம்ம சொல்லலாம், ஒரு உரக்கடையை நம்ம சொல்லலாம், ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் சொல்லலாம். அதெல்லாம் அப்படியே யாரும் மேனுஃபேக்சர் பண்ண போகிறது இல்லை. அதை அப்படியே வாங்கியிருப்பாங்க, குஜராத்லேருந்து வாங்கியிருப்பாங்க, இல்லை திருப்பூர்லேருந்து வாங்கியிருப்பாங்க, இல்லை கோயம்புத்தூர் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை இதுலேயே வாங்கியிருப்பாங்க. வாங்கி அப்படியே அது ஒரு மார்ஜின் போட்டு அப்படியே கை மாற்றி விடுவாங்க. அவங்க எந்த ஒரு வேல்யூஷனும் பண்ணுறது கிடையாது, எந்த ஒரு சர்வீஸுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை அப்படியே வாங்கி அதில் ஒரு 10% ஒரு 20% மார்ஜின் வச்சு அப்படியே கை மாற்றி விடுவாங்க. இதுதான் வியாபாரம் சரிங்களா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இந்த காய்கறி கடை, இந்த டெக்ஸ்டைல் ஷாப்பு, ஒரு 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க, ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷோரூம்லாம் இருக்குங்க, அது ஒரு மினி சூப்பர் மார்க்கெட், ஒரு மளிகை கடை, இந்த மாதிரி எல்லாமே வியாபாரத்தில் தான் வரும், ட்ரேடிங்கில் தான் வரும். அதெல்லாம் அவங்க ஒன்றுமே உற்பத்தி பண்ணல, வெளியில் மொத்தமாக வாங்குறாங்க, வாங்கி அப்படியே கை மாற்றி விடுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் வந்து ட்ரேடிங். இன்னொன்று சர்வீஸுங்கிறது வந்து சேவைங்களா. சேவை வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு 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 கடைக்கு போய் ஒரு கேட்போம், அது பண்ணி தருவாங்க சரிங்களா. ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணி தருவாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் ஷாப் போகிறீங்க, சரி எனக்கு வந்து இதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க, எனக்கு 2 காப்பி கொடுங்க, 3 காப்பி கொடுக்குறாங்க. உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இசேவை நீங்கள் என்ன சொல்றீங்க, எனக்கு வந்து ஒரு வருமான சான்றிதழ் கொடுங்க, ஒரு அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் கொடுங்க, ஜாதி சான்றிதழ் கொடுங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சர்வீஸ் பண்ணி தருவாங்கல்ல, அதெல்லாம். இப்போ உங்களோட 2 வீலரே பஞ்சர் ஆகிடுது, இல்லை ஒரு 4 வீலரில் வந்து ஒரு ரிப்பேர், நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவீங்க. இது எல்லாமே சர்வீஸ்குள்ளே வரும் சரிங்களா. இதே மேனுஃபேக்சரிங்னா என்ன, மேனுஃபேக்சரிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ரா மெட்டீரியலில் அப்படியே ஒரு வேல்யூ அடிஷன் போட்டு அப்படியே கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு உட்டன் டேபிள் ஓகேவா. உட்டன் டேபிள் வந்து உங்களுக்கு இனிஷியலாக எப்படி இருந்திருக்கும், மரமாக இருந்திருக்கும். அந்த மரத்தை அறுத்து அதுக்கு ஒரு தேவையான ஷேப்புக்கு, எனக்கு இந்த டைமென்ஷனில் இந்த லென்த்துக்கு இந்த வித்துக்கு வேணும்னு நம்ம சொன்னோன்னா அதை பண்ணி தருவாங்க. இந்த ஸ்டீல் சேர் இருக்குது, இந்த ஸ்டீல் சேர் அப்படி தான் சரிங்களா. எல்லாமே அதாவது ஒரு ரைஸ் மில் இருக்குது, நம்ம இனிஷியலாக சொன்ன ஒரு ரைஸ் மில் இருக்குது. ரைஸ் மில் என்ன பண்ணுவாங்க, நெல்லை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அரிசியாக நமக்கு தருவாங்க. இதே நீங்கள் ஒரு ஆயில் மில் போகிறீங்க, தேங்காய் அந்த கொப்பரையை வாங்கி அதை அரைச்சி ஒரு எண்ணெயாக மேனுஃபேக்சர் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குதுங்க மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. அதாவது அந்த என்டர்பிரைசஸை வந்து நம்ம மைக்ரோ ஸ்மால் மீடியம் தவிர அந்த ஆக்டிவிட்டி இருக்குல்ல, ஆக்டிவிட்டி நம்ம என்ன தொழில் பண்ண போகிறோம் அதை வந்து 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. அதுதான் வந்து ட்ரேடிங், வந்து சர்வீஸ், ஒன்று மேனுஃபேக்சர் சரிங்களா. இப்போ அகைன் நம்ம இந்த ஸ்கீம்குள்ளே போயிடுவோம். அந்த நீட் ஸ்கீமில் வந்து என்ன சொன்னேன், 5 கோடி வரைக்கும் நீங்கள் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணலாம். மானியம் வந்து 25% தருவாங்க. அதிகபட்ச மானியம் வந்து 75 லட்சம் வரைக்கும் மானியம் வந்து அரசாங்கம் உங்களுக்கு தராங்க. இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும்னா உங்களோட தொழில் இருக்குல்ல, இந்த தொழில் வந்து எந்த மாதிரி தொழிலாக இருக்குன்னா, வந்து உற்பத்தி சார்ந்த தொழில், அதாவது மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியாக இருக்கும், இல்லைன்னா சர்வீஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கும். இந்த 2 ஆக்டிவிட்டி மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்குள்ள வந்து நீங்கள் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ நான் வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வைக்க போகிறேன், எனக்கு 1 கோடிக்கு வந்து லோன் வேணும். அப்போ நான் அந்த நீட் ஸ்கீம் வந்து என்ன பண்ணலாமா, சொல்லுங்க. நீட் ஸ்கீம்ல சூப்பர் மார்க்கெட் வந்து நான் 1 கோடிக்கு வந்து லோன் வந்து நான் அப்ளை பண்ணலாம், பண்ணக்கூடாது. ஏன்னா அது ட்ரேடிங் சரிங்களா. அதில் சர்வீஸ் வந்து அதிகபட்ச ப்ராஜெக்ட் வந்து கைகள் இருக்கலாம். மேக்ஸிமம் கம்பெனியோட நீங்கள் 25% 75% நீங்கள் வாங்கிக்கலாம். அடிஷ்னலாக கவர்மெண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் பேங்க் போகிறீங்க, பேங்க்ல போயிட்டு வந்து லோனுக்காக கட்டுறீங்க, ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, அப்ளிகேஷன் போடுறது இன்டர்வியூ வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்க்கணும். நீங்கள் என்னென்ன மிஷின்ஸ் வாங்க போகிறீங்க அதை கொட்டேஷன் பார்த்து அதோட நம்பர் தருவீங்க, ஓகேவா இருந்தால் லோனை வந்து நீங்கள் மிஷினரி நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை அந்த ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மாதம் 10% 10% வந்து இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து நீங்கள் இஎம்ஐ கிடைக்கும். இஎம்ஐங்கிறது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், 2 சேர்த்து நீங்கள் இஎம்ஐ கிடைக்கும். இந்த நீட் ஸ்கீமில் அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கட்டுறீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 3% வந்து நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க. திருப்பி வந்து நீங்கள் சொன்னாங்க சரிங்களா. அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் இது வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும்னா ஒன்லி ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புள்ஸ் மட்டும் தான்
சமுதாயத்துல இந்த எஸ்சி எஸ்டி பீப்புளோட அந்த முன்னேற்றங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்களோட முன்னேற்றத்துக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணுமே, அவங்களும் வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஆண்டர்பிரனர் வரணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம்ல வந்து எஸ்சி எஸ்டி மட்டும் தான் போட முடியும். இந்த ஸ்கீம்ல வந்து சப்சிடி வந்து பாத்தீங்கன்னா 35% வரைக்கும் தருவோம். நீட்ஸ்ல வந்து எவ்வளவு தரோம், நம்ம 25% வரைக்கும் சப்சிடி தரும். ஆனா இந்த ஏஏபிசி ஸ்கீம்ல வந்து 35% வரைக்கும் சப்சிடி வாங்கலாம். அதிகபட்ச மானியமே 1 கோடி வரைக்கும் நீங்க வாங்கலாம். அந்த ஸ்கீம்ல அதிகபட்ச மானியமே 1 கோடி வரைக்கும் நீங்க வாங்கலாம். இதுல வந்து அந்த 3 விதமான தொழிலும் பண்ணலாம். நான் வந்து நீட்ஸ்ல வந்து மேஜரா என்ன பண்ணலாம்னு சொன்னேன், மேனுஃபேக்சரிங்கும் சர்வீஸும் மட்டும் தான் பண்ணலாம். பட் ஆனா இந்த ஏஏபிசி ஸ்கீம்ல மேனுஃபேக்சரிங்கும் பண்ணலாம், சர்வீஸும் பண்ணலாம், ட்ரேடிங்கும் பண்ணலாம். இப்போ நீங்க இதுல சூப்பர் மார்க்கெட் பண்ணலாமா, பண்ண முடியாதா? ஏஏபிசி ஸ்கீம்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் நீங்க பண்ணலாம். ஒரு பெரிய 2 வீலர் ஷாப், அதாவது இந்த நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பெரிய 2 வீலர் ஸ்டோர்லாம் பார்த்துருப்பீங்க சரிங்களா? ஒரு இ-பைக் ஸ்டோர் அதெல்லாம் நீங்க பண்ணலாம். அந்த ஸ்கீம்ல பண்ணலாம். ஏன்னா அதுவும் கிட்டத்தட்ட வியாபாரம் வரதா வரும். நீங்க அந்த ஸ்கீம்லேயே நீங்க பயன்படலாம். நீட்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து கவர்மெண்ட் எவ்வளவு தராங்க, 3%. ஆனா இந்த ஏஏபிசி ஸ்கீம்ல 6% வரைக்கும் தராங்க, 6% வரைக்கும் உங்களுக்கு உண்டு சரிங்களா? ஏஏபிசி ஸ்கீம்ல இதுல 3 விதமான தொழிலும் பண்ணலாம். சப்சிடி வந்து மேக்ஸிமம் 1 crore வரைக்கும் அவைல் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் சப்சிடி 6% வரைக்கும் அவைல் பண்ணலாம். இதுல 3 விதமான தொழிலும் பண்ணலாம். அனைத்து தொழிலும் பண்ணலாம் எக்ஸப்ட் இந்த இது மட்டும் தான் நேரடி விவசாயம் சொல்லுவாங்கல்ல, அந்த வீட்டுல வந்து எந்த ஸ்கீமே பண்ண முடியாது. அவங்க அனைத்து தொழிலுமே பண்ணலாம். அடுத்து வந்து ஆக்சுவலாக மேஜர் ஸ்கீம்ஸ் இதுதான். அதிகமான ப்ராஜெக்ட் அப்டேட் போயிருக்கேன். என்ன சார் இப்போ கம்மியான ப்ராஜெக்ட் ஆனால் அது யூஏஜிபி வேலைவாய்ப்பு உருவாக்கம் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் ஒரு ஸ்கீம் இருக்கு. அதில் நீங்கள் முழுக்க வியாபாரம் சார்ந்த தொழிலாளர்கள் தான் பண்ண முடியும். இதில் நீங்கள் வந்து ஒரு காய்கறி வியாபாரம் ஃப்ரூட் ஷாப் வச்சுருப்பாங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பாங்க, மேக்ஸிமம் வந்து 15 லட்சம் வரைக்கும் நீங்க லோன் அப்ளை பண்ணலாம். அதுக்கான மானியம் 25% வரைக்கும் தரும். 25% மேக்ஸிமம் எவ்வளோ வரும் உங்களுக்கு? 3.5 லட்சம் வரைக்கும் ஆகலாம் சரிங்களா? 10 லட்சம் ஸ்கீம். ஆக்சுவலாக இது வந்து இனிஷியலாக வந்து பிரைம் மினிஸ்டர் ரோஜர் யோஜனான்னு கொண்டு வந்தாங்க. எல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே உள்ள ஸ்கீமு. இப்போ புது நேமில் பிஎம்இஜிபி பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் ஒரு ஸ்கீமில் வந்து அதை இது பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் வந்து 2 விதமான தொழில் தான் பண்ண முடியும். ஒன்று மேனுஃபேக்சரிங், இன்னொன்று சர்வீஸ். இதில் ட்ரேடிங் பண்ண முடியாது சரிங்களா? இதில் வந்து மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியும் சர்வீஸ் ஆக்டிவிட்டியும் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து நம்ம பண்ணலாம். இதில் மானியம் வந்து பார்த்தீங்கன்னா 25% 35% வரைக்கும் உண்டுங்க சரிங்களா? இதில் மேனுஃபேக்சரிங் தொழில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, அந்த பிஎம்இஜிபி ஸ்கீமில் உற்பத்தி சார்ந்த தொழில் வந்து நீங்கள் பண்ண விரும்புகிறீங்கன்னு வச்சிங்களேன், அதிகபட்சமாக உங்களோட திட்ட மதிப்பீடு, அதாவது அதிகபட்சமான திட்ட மதிப்பீடு வந்து 20 லட்சம் வரைக்கும் தான் இருக்க முடியும். அதாவது சர்வீஸ்க்கு வந்து 20 லட்சம் ஆகும், மேனுஃபேக்சரிங் வந்து 50 லட்சம் ஆகும். ஒரு காரணம் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்தாரு. இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் வந்து இங்கேருந்து டவுனுக்கு போகிறீங்கன்னா இப்போ அங்கே யாருமே இருக்க முடியாது. அங்கே உள்ளவங்களை வந்து அங்கேயே இருக்க வச்சு அவங்களுக்கு தொழிலில் வந்து நம்ம சாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அந்த அடிஷனல் 10% வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம தராங்க சரிங்களா? இந்த தொழிலில் அதே மாதிரி தான் 25-35 சப்சிடி வாங்கலாம். உற்பத்தியும் சேவையும் மட்டும் தான் இந்த ஸ்கீமில் வந்து பண்ண முடியும் சரிங்களா? இன்னொன்று வந்து அடுத்த இதே மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, பிரதான் மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை மேம்படுத்தும் திட்டம்னு சரிங்களா? இது வந்து முழுக்க வந்து உணவு சார்ந்த பொருட்கள் மட்டும்தான் நீங்கள் தயாரிக்க முடியும். உணவு சார்ந்த பொருள்லாம் என்னென்ன சார்? எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பண்ணு தயாரிக்கிறது வந்து சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே நீங்கள் கன்சியூம் பண்ணுற அனைத்துக்குமே வந்து இந்த ஃபுட் ப்ராசஸிங்கில் தான் வரும் சரிங்களா? சாப்பிட்றது மட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போல்லாம் ரொம்ப பேர் வந்து டைம் கிடைக்கிறதில்ல யாருக்குமே. மகளிருக்கு வந்து எல்லாமே வந்து வேலைக்கு போயிடுறாங்க, சரியான நேரத்தில் வந்து சமைச்சு எல்லாம் இது பண்ண முடியாது, மாவு அரைக்க கூட டைம் இருக்காது. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து கொண்டு வராங்க. எப்படின்னா சில பேர் அந்த மாவு அரைச்சி பாக்கெட் போடலாம், எல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ தான் எல்லாத்துக்குமே வந்து வந்துடுது. இப்போ அந்த என்ன சொல்கிறது, குழம்புகளே வந்து பாக்கெட்டில் கொடுத்து தர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சரிங்களா? அந்த அளவுக்கு போயிடுச்சு சரிங்களா? அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அவைல் பண்ணலாம். இந்த வடகம் பண்ணுறது, இந்த சாம்பார் பொடி, பருப்பு பொடி, அதெல்லாம் எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டத்துக்கு தேவையான சில
மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீமில் வந்து நீங்கள் அவைல் பண்ணலாம். இந்த ஸ்கீம் நம்ம மட்டும் கிடையாது, இப்போ விலங்குகளுக்கு தேவையான அந்த கால்நடை தீவனங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி தீவனங்கள் பண்ணுறவங்களும் இந்த ஸ்கீமில் வந்து அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் பயன்படலாம். இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதிகபட்ச திட்ட மதிப்பீடு வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் மானியம் வந்து 35% வந்து அதிகபட்சமாக 10 லட்சம் வரைக்கும் அவைல் பண்ணுறாங்க. இப்போ பெரிய பெரிய நீங்கள் ஸ்வீட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸ்வீட் ஷாப்னா இப்போ இந்த தஞ்சாவூர் எடுத்தீங்கன்னா திவ்யா ஸ்வீட்ஸ்னு இருப்பாங்க, பாம்பே ஸ்வீட்ஸ்னு இருக்காங்க, அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லாம் பார்ப்பீங்க. அவங்க எல்லாமே ஒரு ஃபுட் ப்ராடக்ட், அதாவது நம்ம சாப்பிட்ற ஒரு பொருளை தான் தயாரிக்கிறாங்க. அந்த அனைவருமே இந்த ஸ்கீமில் வந்து ஒரு பெனிஃபிட் அடைஞ்சவங்க தான். சின்னதாக தான் அடையிறாங்க. அவங்க வந்து இங்கே வந்து அடையணும், நம்ம கவர்மெண்டோட சலுகையை வந்து பெறணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களால எல்லாமே பண்ண முடியாதுல்ல. ஒரு ஒரு உணவு வந்து பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதிகமான உணவு பண்ணணும், பட் அந்த அளவுக்கு அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்காது, மெஷினரி இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க் ஆர்டரை வந்து வேற யாருக்கும் கொடுப்பாங்க. அந்த ஃபார்முலா மட்டும் தான் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு காம்போசிஷனில் இந்த மாதிரி எனக்கு ப்ராடக்ட் செஞ்சு கொடுத்தா போதும். இந்த மாதிரி உள்ளவங்களும் வந்து கவர்மெண்டோட சலுகையில் வந்து பெறணும்னே சொல்லி தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம்னு கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தில் வந்து அதிகபட்சமாக முழுக்க கைவினை பொருட்கள் மட்டும் இந்த ஸ்கீமில் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 3 லட்சம் வரைக்கும் நீங்கள் லோனுக்கு வந்து எலிஜிபிள். சப்சிடி வந்து 25% தருவாங்க. மேக்ஸிமம் வந்து எவ்வளோ சொன்ன ப்ராஜெக்ட் காஸ்ட்லாம் 3 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். சப்சிடி வந்து 25% வரைக்கும் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து மெயினாக வந்து உங்களோட தொழில் வந்து என்ன மாதிரி தொழிலாக இருக்குன்னு சொன்னால் கைவினை தொழிலாக இருக்கும். கைவினை தொழில்னா சிறுத்தை கடைப்பாடுகள், இந்த பானை, கூடை தொழில்கள், இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் பண்ணலாம். சரிங்களா? மாலை கட்டணும், இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணுவாங்க. அவங்களாம் பெருசாக வந்து எதிர்பார்த்து 10 லட்சம் 20 லட்சம் யாரும் வர மாட்டாங்க. எனக்கு 1 லட்சம் தொழில் கொடுக்குறேன், அதை வந்து எனக்கு ஒரு பேக்கெட் மட்டும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பயனடைக்கிறதுக்காக தான் அந்த ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. மானியத்தை இதுக்கு வந்து பெருசாக கல்வி பற்றி ஏன் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறவங்க பெருசாக படிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. படிச்சுட்டா நான் லோன் பண்ணணும்னா அவங்களுக்காக இந்த ஸ்கீம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைஸ் மட்டும் இந்த ஸ்கீம் வந்து கேபிடி பேங்க்ல லோன் வாங்கி அந்த மானியத்தை கொடுக்குறாங்க. அடுத்து ஃபைனல் ஸ்கீம் சார். ஃபைனல் ஸ்கீம் இதுதான் முக்கியமான ஸ்கீம். 10 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். அதிகபட்சமான ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். மானியம் வந்து 25% தராங்க உங்களுக்கு. சரிங்களா? அதிகமான திட்ட மதிப்பீடு, அதாவது அதிகமான லோன் அமௌண்ட்டே 10 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். உங்களோட மானியம் வந்து 25% கிடைக்கும் அந்த ஸ்கீமில். இந்த ஸ்கீமில் வந்து இப்போ தான் புதுசாக ஒரு 1 இந்த ஸ்கீம் கொண்டு வந்து அதிகமான பயனாளிகள் நம்ம தஞ்சாவூர்லேயே இருக்காங்க. சரிங்களா? பெருசாக வந்து அவங்க வந்து பெருசாக வந்து ஒரு தொழில் பண்ணி முன்னேறதை விட அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சரிங்களா? அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறாங்க, வாடகைக்கு தான் ஆட்டோ எடுத்து ஓட்டுறாங்க, வாடகைக்கு தான் ஒரு கார் எடுத்து ஓட்டுறாங்கன்னா கூட அவங்க பேரில் வாங்கி தராங்க. காரோ இல்லை ஆட்டோவோ வாங்கி கொடுத்து அவங்களுக்கு மானியத்தோட தான் பண்ணி தராங்க. சரிங்களா? ஹஸ்பண்டுக்கு சம்டைம்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்காது. ஹஸ்பண்டுக்கு வந்து லோன் வாங்குறதான எலிஜிபிலிட்டியே இருக்காது. அப்போ வந்து என்ன பண்ணிடுறோம், அவங்க ஒய்ஃப் பண்ணுறாங்களோ இது அவங்க கணவர் வந்து என்ன தொழில் பண்ண விரும்பினாரோ அதை அப்படியே இவங்க பண்ணுற மாதிரி கொண்டு வந்து இவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா மானியம் வந்து 25% தரோம். மட்டும் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமுமே அதிகமாகவே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? நீங்கள் லோன் வாங்கிட்டீங்கன்னா உடனே உங்கள்கிட்ட வந்து 50 லட்சம் வரைக்கும் பண்ணே இருக்குது. அந்த லோன் கவர்மெண்ட் 50 லட்சம் எப்படா நீங்கள் வந்து லோன் வாங்கிட்டு சப்சிடி வந்தால் இதை தவிர ஜென்ரல் சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அதாவது பேங்க் நீங்கள் லோன் போகிறீங்க, பேங்க்கு நீங்கள் லோன் போனாங்கன்னா நீங்கள் போன பண்ணி கொடுத்துருவாங்களா? சொல்லுங்க. கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. சரிங்களா? அதை நான் புதுசாக தொழில் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட கரண்ட் அக்கௌண்ட் பார்ப்பாங்க, என்னோட ஐடி ஸ்டேட்மெண்ட் பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்து லோன் கேட் பண்ணிருக்கீங்களா? லைக் எஜுகேஷன் லோன், கார் லோன் மாதிரி முத்ரா லோன் சொல்லுவாங்க. முத்ரா லோன்ன்றது முழுக்க பிஸ்னஸ் லோன் தான். 10 லட்சம் வரைக்கும் கொலாட்டரல் ஃப்ரீ லோன் தருவாங்க. அதாவது எந்த ஒரு பிணையும் எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா லோன் கேட்டிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து தரமாக இருக்குது, உங்களுக்கு அந்த ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்குது, உங்களோட அந்த எப்படி சொல்ல அந்த பிஸ்னஸ் அந்த ஃப்ளோ இருக்குல்ல, நீங்கள் அந்த கொண்டு போகிற அந்த அணுகுமுறை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, உங்களுக்கு அந்த ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த 10 லட்சம் தருவாங்க. கொலாட்டரல் இல்லாமல் எந்த ஒரு பிணையுமே இல்லாமல் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? சரி, இல்லை நான் புதுசாக பண்ண போகிறேன், ஆனால் 10 லட்சத்துக்கு மேலே எனக்கு வேணும்,
எனக்கு 1 கோடி வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ பேங்க் தந்துடுமா? அதுக்கும் ஸ்கீம்ஸ் இருக்குது பேங்க்கில், சரிங்களா? அதுக்கும் வந்து இப்போ ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக இருக்குன்னா ஸ்டாண்டப் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸ்டாண்டப் ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து 2 கோடி வரைக்கும் கொலாட்டரலே கொடுக்காம எந்த ஒரு பிணையமுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்க லோன் வாங்கலாம். அது வந்து யாருக்கு? உமனுக்கும் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் அந்த ஸ்டாண்டப் மைக்ரோ ஸ்மால் ஸ்கீம் ஒன்று சிடிடி எம்எஸ்சி ஸ்கீம் வாங்க. அதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் 2 கோடி வரைக்கும் பிணையமே இல்லாமல் எந்த ஒரு அடமானமுமே நீங்கள் வைக்காமல் லோனுக்கு வந்து அப்ரோச் பண்ணலாம். அதை அப்ரோச் பண்ணி நீங்கள் ஒரு உற்பத்தி சார்ந்த நிறுவனமோ இல்லை சேவை சார்ந்த நிறுவனமோ நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்குமே வந்து ஆனால் அதுக்கெல்லாம் மானியம் தர மாட்டாங்க. சார் மானியம் கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கான பேங்க் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது மட்டும் தான் சொல்கிறேன். நான் சொன்ன அந்த 7 ஸ்கீமுமே வந்து மானியம் தரும். அது 25%லேருந்து 35% தரும். இது அதர் தென் அந்த செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஸ்கீம்ஸ் தவிர நான் பிஸ்னஸோட வேறு என்னென்ன லோன் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட வந்து மானியம் மட்டுமே நீங்கள் கேட்டுக்கலாம். மானியம் மட்டுமே நாங்கள் உங்களுக்கு 25% தருவோம். அதாவது உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறீங்க, ஃபுல்லாகவே உங்கள் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் பேங்க் லோனாக கூட இருக்கலாம், ஒரு பார்ட் அமௌண்ட் பேங்க் லோனாக இருக்கலாம், பேலன்ஸ் அமௌண்ட் வந்து உங்களோட மார்ஜினாக இருக்கலாம். போட்டு ஒரு உற்பத்தி சார்ந்த நிறுவனம் நீங்கள் தொடங்குறீங்க. தொடங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் வாங்கின மிஷினரிஸ்க்கான இன்வாய்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாங்கின அந்த மிஷினரி வேல்யூ என்னவோ அதில் 25% மானியம் தருவோம். அதிகபட்சமாக நீங்கள் 1.5 கோடி வரைக்கும் அவைல் பண்ணலாம். மானியம் மட்டுமே உங்களுக்கு வந்து 1.5 கோடி. தஞ்சாவூரில் உள்ள முக்காவாசி மில்லு ப்ளஸ் வந்து இன்னொன்று மின்சாரத்துக்கு நாங்கள் மானியம் தரோம். மின்சார மானியம்னா ஜெனரலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து இபி கனெக்ஷன் நம்ம பார்ப்போம் தெரியுமா? இபி கனெக்ஷன் வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ப்ரைஸுக்கு போடுவாங்க. இதே வந்து இண்டஸ்ட்ரீஸ்னு வந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரீஸை வந்து 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது குடிசை தொழில்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து மேஜர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 3A 3B தான் டேரிஃப் வந்து உங்களுக்கு தரணும். ஆக்சுவலாக இபிலேருந்து உங்களுக்கு வந்து சாங்ஷன் பண்ணும் போதே அந்த 3A 3B டேரிஃப் தான் தரணும். நம்ம வீட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? 1A, சரிங்களா? நமக்கு டேரிஃப் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுலாம் வந்து 1A. இதே கமர்ஷியல்னா 2A அந்த மாதிரி வரும். இதே இண்டஸ்ட்ரீஸ்க்கு போனீங்கன்னா 3A 3Bன்னு வரும். இந்த 3B வந்து நீங்கள் இது பண்ணிட்டு போனீங்க, 3A 3B வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த MSME ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கேட்பாங்க, சரிங்களா? ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிச்சு, அதாவது உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். அந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் போய் இபியில் கொடுத்தாலே நான் பிஸ்னஸ் பண்ணேன், எனக்கு இபியே வந்து ஒரு 12 HP தான் தேவைப்படுது, நான் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 3A டேரிஃப்னு ஒன்று போட்டுருக்காங்க. போட்டு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வந்து என்ன யூனிட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்களோ அதை விட ₹1 கம்மியாக தான் இருக்குது, சரிங்களா? அப்போ ஒரு யூனிட்டுக்கே ₹1 இருக்கிற அப்போ நீங்கள் ஒரு 200 யூனிட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஏதாவது ₹400 உங்களுக்கு லாபம் தானே, சரிங்களா? அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் உண்டுங்க. அதை தவிர சில இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் தரோம். இந்த மாதிரி மின்சார மானியம் தரோம், குவாலிட்டி சர்டிஃபிகேட் மானியம் தரோம், ஒரு பெரிய பேம்ப்ளெட் கொடுக்குறோம். பேம்ப்ளெட் வந்து யாருக்கும் அது நீட் இருக்கோ வாங்கிக்கிங்க. ப்ளஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அது சார் சொல்லுவாங்க, ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்கீம்ஸ் பற்றி. நன்றி, தேங்க்யூ. ஐடியா இருந்தால் போதும். ஜஸ்ட் இஃப் யூ ஹேவ் an idea or if you have conceived an idea about entrepreneurshipனா நீங்களே தேட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா சொன்னால் போதும் அப்படின்ற நோக்கத்தில் தான் சார் இதை ப்ரீஃப் பண்ணியிருக்கோம். we have pamphlets also for all these schemes. அதில் கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு மினிமம் இன்டர்வியூ ப்ராசஸ் கூட அது கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணாவே 1 lakh கொடுத்துருவாங்க. அதில் ஒரு முஸ்லீம் பையன் பாபநாசத்துலேருந்து மஷ்ரூம் கல்டிவேஷன், அவன் சொன்ன ஐடியா என்ன தெரியுமா? சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் மஷ்ரூம் ஃபுட்டு சாப்பிட்டாக்கா சுகர் டேப்லெட் எல்லாமே சுகர் ரெடியூஸ் ஆகிடும்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்துருந்து பாபநாசத்தில் எத்தனை பேர் சுகரோட இருக்காங்க? 28ஆவது நாள் 29ஆவது நாள் மஷ்ரூம் கல்டிவேஷனில் 28, 29ஆவது நாளுக்குள்ளே அது மெச்சூர் ஆகும். அதுக்குள்ளே அதை யூஸ் பண்ணிக்கணும், இல்லைனா அது எக்ஸ்பைரி ஆகிடும். அப்போ நான் குவாலிட்டியாக கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்னைக்கு லோன் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா என்னைக்கு அதை நான் வந்து திரும்ப அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவேன், என்னைக்கு எனக்கு ப்ராஃபிட் வருங்கிறது வரைக்கும் சொல்லிட்டான். ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஓகே, அவனும் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலி சார் சொன்னாங்க CGTMSC கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். இது பார்த்தீங்கன்னா இது வந்து இது கொலாட்டரலே தேவை கிடையாது. ஒரு 5 பேர் கோயம்புத்தூரில் தான் ME முடித்தவங்க, துபாயில் 2 பேர் இருந்தவங்க, இங்கே உள்ளவங்களையும் சேர்த்துட்டு ஒரு எண்ணெய் மிஷின். எப்படின்னா அந்த டயர் இருக்கு பாருங்க, எல்லா டயரும் வந்து வீணாக போகும்ல, அந்த டயரை வந்து அதை
ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு எண்ணெய் எடுத்தாங்க. ஓகேவா? அந்த எண்ணெய் வந்து எல்லா கம்பெனிஸ்லையும் மிஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா நார்மலாக அந்த மிஷின் எவ்வளோ ஓடுமோ அதை விட 3 டைம்ஸ் வந்து அதை எடுத்து ஓடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் என்னன்னா அந்த டயரில் உள்ள கம்பி வந்து அந்த மிஷினில் மாட்டி ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸ் சாக்லேட் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் மாலை அவங்களோட நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நிறைய அந்த ஐடியாஸை வந்து அவங்க எப்போ பார்த்தாலும் அதை யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களோட பார்ட் டைம் ஜாப் தான் காலேஜ். எனது பெற்றோர் மாடு வளர்ப்பில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள். அவர்கள் இப்போது இல்லை. இந்த மாடு வளர்ப்பதனால் நிறைய செலவுகள் அதிகமாக கிராமத்தில் ஆகிட்டு, அதனால் அதை நான் தொடர்ந்து செய்ய முடியவில்லை. ஆனால் இந்த ப்ரோக்ராம்னால எனக்கு ஒரு ஆர்வம் வந்துவிட்டது. பசு மாடு வளர்க்க வேண்டும் என்று. மேக்ஸிமம் எத்தனை மாடு வளர்க்க நீங்கள் லோன் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? கேட்டல் இண்டஸ்ட்ரி அது விஷயமாக எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துவாரு சார் அவர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டேன். சார் கேட்ட மாதிரி இந்த மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இந்த கோழி, இது எல்லாமே வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதாவது கால்நடை வளர்ப்பு சார்ந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ். சரிங்களா? ஆக்சுவலாக நான் சொல்லும் போதே பெருசாக என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது முதலே சொன்னது வந்து என்னது, நீங்கள் பார்க்குற அனைத்துமே வந்து எம்எஸ்எம்இ தான். எம்எஸ்எம்இ இல்லாத ஒரு இதே கிடையாது. மேடம் சொன்னாங்க அந்த பியூட்டி பார்லர் அது இருக்கலாம், ஜிம்மெல்லாம் இருக்குது, எல்லாமே வந்து ஒரு எம்எஸ்எம்இஸ் தான் வச்சுக்கோங்களேன். அதனால் யாரும் வந்து இந்த ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டின்னு, இந்த ஆக்டிவிட்டி வந்து இந்த சர்வீஸில் வருமா, மேனுஃபேக்சரிங் வருமா, இல்லை இது எம்எஸ்எம்இயில் வருமா, இல்லை இந்த ஸ்கீமில் வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபிட் ஆகுமான்னு யாருமே வந்து தயங்க வேணாம். நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு எந்த தொழிலாக கூட இருக்கலாம். ஆனால் அது நாங்கள் எந்த ஸ்கீமில் நாங்கள் வந்து சர்வீஸாக மேனுஃபேக்சரிங்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் அதை வந்து அதுக்கு தகுந்த ஸ்கீம் வந்து நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து நான் ஆக்டிவிட்டி எதுவுமே சொல்லணுன்னு யாருமே யோசிக்க வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் ஐடியாவோட வந்தாலே போதும். அது எந்த ஆக்டிவிட்டி, மேனுஃபேக்சரிங்காக இல்லை சர்வீஸாக இல்லை ட்ரேடிங்காவது நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு தகுந்த ஸ்கீம்ஸ் வந்து நாங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். சார் வந்து கேட்டது வந்து இந்த மாட்டு வளர்ப்பு பற்றி. சரிங்களா? இந்த மாட்டு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இந்த கோழி, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த பிஎம்இஜிபின்னு ஒரு ஸ்கீம் சொல்லியிருந்தேன். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு ஸ்கீம் பிஎம்இஜிபிங்கிற ஸ்கீமு. அந்த ஸ்கீமில் நீங்கள் அதிகபட்சமாக 20 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். பண்ணிங்களா, ஒரு மாட்டுக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும், அதுக்கான ஸ்பேஸ் வந்து இவ்வளோ இருக்கணும்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 மாடு வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருதுன்றதை பாருங்கள். உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வைக்கிறீங்களா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சொல்லலாம் ஒரு மாட்டு இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தால் போதுங்கிறது இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த மாடுலேயே நீங்கள் பார்த்துடலாம். சரிங்களா? அதை வச்சு உங்களுக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஒரு 10 மாடு வரீங்கன்னா இந்த 10 மாடு இருக்கணும், அக்காமடேட் பண்ணணும். ஏன்னா அதில் சிவில் ஸ்கோர் கேட்பாங்க. there are so many regulations are there, restrictions also there, so I need some kind of specific explanations. ஆக்சுவலாக அந்த ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம்ங்கிறது வந்து அது பேங்க் அந்த ஆர்பிஐ கைட்லைன் படி கொண்டு வந்த சில ஸ்கீம்ஸ். சரிங்களா? அவங்க ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டப் இந்தியான்னு ஒரு ஸ்கீமு, அப்புறம் இந்த பிஎம்எம்ஒய் முத்ரா யோஜனான்னு ஒரு ஸ்கீம் சொன்னேன். அது memories momentum to our director which is made by her. அவங்களாவே செஞ்சு ஒரு பொக்கே வந்து சார் கொடுக்குறாங்க. Respected Principal, respected Head of the Department of Commerce, respected Chief Guest, Director and Assistant Director, respected Assistant Professors of Commerce, dear faculty members of Commerce, respected all departments HODs, respected all departments professors, non-teaching staff members, my dear students, and all distinguished guests. Very good afternoon, one and all. On behalf of the PG and Research Department of Commerce, Government Arts College Autonomous Kumbakonam, I take
immense pleasure in proposing the vote of thanks for today's awareness program of MSME, organized in the collaboration with the District Industrial Center in Tanjavur. First and foremost, I sincerely thank our principal, Dr. M. Meenaji Sundaram sir, for his presidential address and for giving us constant encouragement and support to conduct such valuable programs for the benefit of students. My heartfelt thanks to our chief guest, Mr. M. Saravanan, MSc MPhil, Director of Industry and Commerce, Tanjavur, and other guests of Mr. Jayakumar, Assistant Engineer, DIC, Mr. T. Sivakumar from DIC, Tanjavur, for accepting our inviting and delivering such an informative and inspiring address. Your insights on macro, small and medium enterprise have given our students a clear vision about entrepreneurship and self-employment opportunities. I express my gratitude to Dr. Teza, our Head of the Department of Commerce, for his keynote address and for guiding the department to making this program a grand success. I also Dr. S. Karthikeyan sir for delivering the welcome address and for all the efforts taken in coordinating this event. A special thanks to faculty members and students of the PG Research and Department of Commerce for their active participation and support. Then, my sincere thanks to students who presented the Tamil Thai Vaalthu and upcoming of a national anthem for setting the right tone for the event. I also thank the college administration, office staff and technical team and their support in making arrangements for today's program. Finally, I thank all the various department HODs and professors for your presence, attention and cooperation with made this awareness program of MSME a meaningful one. Once again, on behalf of the department, I extend our sincere thanks to everyone. மிகவும் சிறப்பான வரவேற்பு தந்த எம்காம் ஸ்டூடெண்ட்ஸ், அதற்கு தலைமை தாங்கிய முனைவர் தேவி அன்பரசி மற்றும் முனைவர் வித்யா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடை மற்றும் அரங்க அமைப்பு செய்து தந்த முனைவர் சிவசங்கர், முனைவர் ஐயப்பன், முனைவர் தாஸ், முனைவர் சிங்கார வடிவேல், முனைவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி தொகுப்பு வழங்கிய, அதாவது இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்கு, யார் எப்போ பேசணும், எந்த டைமிங்கில் பேசணும், அதெல்லாம் ஒரு அந்த கண்ட்ரோல்குள்ளே கொண்டு டைமுக்கு முடிக்கிற மாதிரி சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. முனைவர் விஜயபானு மற்றும் மாணவி கல்யாணி அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் தாய் வாழ்த்து பாடிய குழுவினர் முனைவர் சுபாசினி மற்றும் அந்த மாணவ குழுவினருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணிகத் துறையின் சொத்து எங்கள் மூத்த பேராசிரியர் துறையின் வழிகாட்டி முனைவர் ஞானதேசிகன் ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. நீண்ட நெடிய நேரமாக அமைதி காத்தும் கைதட்டியும் உற்சாகம் தந்து இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற காரணம் மாணவர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த். Thank you, sir.